வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாக்னெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராபர்ட் ஜெமிக்ஸ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தி வாக் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தி வாக் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்கிறத விட ஃபிலிப் பெடி அப்படிங்கிற ஒரு சாகச கலைஞருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிலிப் பெடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பெரிய கட்டடங்களை பார்த்துட்டாருன்னா போதும், அது 2க்கு நடுவில் ஒரு கயிறை கட்டி நம்ம அதில் நடந்து பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஃபிலிப் பெடி அமெரிக்காவில் இருக்கிற ட்வின் டவர்ஸை பற்றி கேள்விப்படுறாரு. அதில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ட்வின் டவர்ஸு இப்போ இல்லை, உங்களுக்கு தெரியும், தீவிரவாத தாக்கல அழிஞ்சு போச்சு. 1974 சுமாராக 1350 அடி உயரமுள்ள அந்த 2 கட்டடத்துக்கு நடுவில் கயிறை கட்டிட்டு இவர் நடந்திருக்காரு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 45 நிமிஷம் நடந்திருக்காரு. அந்த சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு கதையை படமாக எடுக்கும்போது அது கற்பனை கதையாக இருந்தால் அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சோ எதை வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு உண்மை கதையை படமாக எடுக்கும்போது கூடுதலாகவே எதையும் செஞ்சிட முடியாது, குறைச்சி எதையும் செஞ்சிட முடியாது. உள்ளதை உள்ளபடி தான் எடுத்தாகணும். இந்த படத்தை உள்ளதை உள்ளபடி எடுத்திருக்காங்கன்றதை விட தத்ரூபமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு படத்தை நம்ம கதை தெரியாமல் புதுசாக உட்காந்து பார்க்கும்போது அடுத்து என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யம் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தும் கூட படத்தை பார்க்கும்போது ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. அதே போல் உண்மை சம்பவங்களை எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பெரிய சாமர்த்தியம் தேவைப்படுது? உள்ளதை உள்ளபடி எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கூட ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் உள்ளதை உள்ளபடி எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை சுவாரஸ்யமாக சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு நடுவில் ஒரு 5 கயிறை ஒன்றா வச்சு கட்டி அதில் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். நடக்கும்போது முதல்ல ஒரு கயிறு இல்லாமல் போகும், அடுத்த ஸ்டெப்பு வைக்கும்போது இன்னொரு கயிறு இல்லாமல் போகும். இப்படி ஒரு ஸ்டெப்பாக வைக்கும்போது கடைசியாக ஒரு கயிறு தான் இருக்கும். இப்போ கேமரா ஹீரோவுடைய முகத்துக்கு போகும். சின்ன பையனாக இருந்த ஹீரோ இப்போ இளைஞனாக இருப்பான். இந்த சீனை பல சீனில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஒரே சீனில் சொல்லியிருப்பார். அதே போல் படத்தில் கிளைமேக்ஸில் மொட்டை மாடியில் 2 பேர் நின்றுருப்பாங்க, ஹீரோவும் ஃப்ரெண்டும். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு திரும்பி போயிடுவார். அந்த சீனில் கைதட்டாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை 3Dயில் எடுத்திருக்காங்க. பொதுவாக 3D படம்னா பூங்கொத்தை கொண்டாந்து நம்ம மூஞ்சி முன்னால் நீட்டுவாங்க, அப்புறம் ஐஸ்கிரீமை கொண்டாந்து நம்ம வாய்க்கு நேரம் நீட்டுவாங்க, ஈட்டி எடுத்து கண்ணிலெல்லாம் குத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்துடைய ஹீரோ 1350 அடி உயரத்தில் நடந்து போகும்போது நம்மளும் கூட நடந்து போகிற மாதிரி இருக்கும். அவர் தடுமாறும் போது நம்மளும் தடுமாறுற மாதிரி இருக்கும். அவர் கீழே விழுந்துருவாரோ அப்படின்ற பயம் வந்தால் நம்ம எங்கே செத்து போயிடுமோன்ற அளவுக்கு பயமே வந்துடும். எப்படி கிராவிட்டி படத்தை பார்த்துட்டு விண்வெளியில் மிதக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிதோ, இந்த படத்தை பார்த்தோம்னா நம்மளும் அந்தரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். டிவிடியில் பார்த்துக்கிறேன், டிவியில் போட்டால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுறாதீங்க. தண்டனக்கா தேட்டரில் எதுலேயோ போய் பார்த்துறாதீங்க. நல்ல ஒரு 3D தேட்டரில் போய் பாருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.